தேர்ஸ்டே மார்னிங் இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ ரொம்ப சோம்பேறித்தனமா தான் இருந்துச்சு. அப்புறமா அடுத்தடுத்து 3 நாள் பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் வருது அப்படின்ட்டு நினைக்கவும் அப்படியே வந்து பிரிஸ்க் ஆயிட்டேன். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, வீட்ல வேலையெல்லாம் பார்க்குற வரைக்கும் தான் எனக்கு வந்து இந்த சோம்பேறித்தனமா இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படியே அந்த வேலைய வந்து நான் ஸ்டாப்பா வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஏதாவது வந்து இந்த வேலை, அந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பிரெக்னன்சி டைம்ல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த முருங்கைக்கீரை சூப்பு மட்டும் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இடையில பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட், மாதுளை, சுவரொட்டி அவ்வளோதான். இத மட்டும் தான் இப்போதைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த வாரம் தான் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போகணும். அப்பதான் தெரியும் கொஞ்சமாவது பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல என்ன ஆகப்போகுது அப்படின்ட்டு எனக்கே தெரியல. வேற என்னலாம் வந்துட்டு பண்ணலாம் பிளட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு பீட்ரூட் ரைஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வடகம், கொய்யாப்பழம்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படின்றனால ரொம்ப வந்துட்டு எனக்கு டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் அப்புறமா ஒரு 6 மணி போல் நிலவாசலில் காவி மண்லாம் பூசி விட்டு கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி தூப ஆதரணை எல்லாம் காட்டி பூஜை பண்ணவும் தான் அப்படியே மனசுக்கு வந்துட்டு ஒரு திருப்தியாக வந்து இருந்தது. ஸோ அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.